ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கறி குழம்போடையும் சிக்கன் குழம்போடையும் சேர்த்து சாப்பிட்ற போல் நல்லா ஒரு டேஸ்ட்டான நல்லா உதிரியாக பூ போல் நெய்ச்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நெய்ச்சோறு என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த நெய்ச்சோறு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 ஆழாக்கில் 1 ஆழாக்களவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 ஆழாக்கு, அதாவது 1/2 ஆழாக்களவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நெய்ச்சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூட சேர்த்தா ரொம்ப திகட்டுற போல் இருக்கும். அதனால் நான் அளவாக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் போல் எடுத்து நல்லா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நீல வாக்கில் ரொம்ப சன்னமாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். பிரியாணிக்கு வதங்குற போல் வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் அப்புறம் சேர்த்துடலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை வந்து ரொம்ப கருகுட போல் ஆகிடும். அதனால் நான் வெங்காயம் நல்லா இந்த பக்கம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளெலாம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். ஏன்னா வெங்காயமும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த மசாலா பொருள் சேர்த்து 1 நிமிஷம் போல் இதை நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதையுமே 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதங்கி இருக்கணும். நல்லா பிரியாணிக்கு வதக்கிற போலவே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கணும். அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துடலாம். அதையுமே ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். இதை தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பங்கு ரைஸுக்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடியை திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே தண்ணியை உறிஞ்சி ரைஸ் வெந்து வரும். நான் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடணும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம்.
மறுபடியும் குக்கர் மூடியை அப்படியே போட்டு திருப்பி போட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துலேயே ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா மல்லி தழையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் கலந்து விடணும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது நம்ம விருப்பம் தான். நான் முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கிறேன். இப்போயுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நம்ம எடுத்த ரைஸுக்கு இந்த நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா திகட்டாமல் சரியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். நான் பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக வச்சுருக்கிற தோசைக்கல்லை இப்போ அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடியாக இருந்தால் இந்த குக்கரை எடுத்து மேலே வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது விசில் வந்தாலும் பரவாயில்ல, விசில் வரலனாலும் பரவாயில்ல. 10 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அது ப்ரெஷர் ரிமூவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா ஒரு கமன்னு பிரியாணி ஃப்ளேவர்லேயே பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு அவ்வளோ நெய்யோட வாசனையோட உதிரியாக பூ போல் பாசுமதி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இது நல்லா ஒரு சிக்கன் குழம்போடையோ மட்டன் குழம்போடையோ சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வெறுமனேவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரைஸ் பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குது. இதை போல் ஒரு செய்முறையில் நீங்களும் நெய்ச்சோறு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே நெய்ச்சோறு செஞ்சுருப்பீங்க. ஆனால் என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.